பொறாமைப்படுற ஃப்ரெண்டு உங்கள பார்த்து எப்பவும் விடாம கேக்குற 3 கேள்விகள். உங்க சுத்தி இருக்கிற ஒருத்தர் உங்கள தோத்து போகணும்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. உங்க கூடவே உட்கார்ந்து சிரிக்கிறாங்க. உங்கள கட்டி பிடிச்சு உன்னை பார்த்து பெருமையா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உங்க வாழ்க்கையில எப்போதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் நடக்குதோ அப்போதெல்லாம் அவங்க ரொம்ப அப்பாவியா ஒரு கேள்விய கேட்பாங்க. அந்த ஒரு கேள்வி உங்கள சின்னதாக்கிடும். உங்க வெற்றிய நீங்களே சந்தேகப்படுற மாதிரி செய்திடும். இது வெறும் ஆர்வம் கிடையாதுங்க. இது நட்புங்கிற சட்டைய போட்டுக்கிட்டு வர்ற பொறாமை. நான் இங்க உங்கள பயமுறுத்த வரல, ஆனா ஒரு தெளிவு கொடுக்க வந்திருக்கேன். ஏன்னா பொறாமை எப்பவுமே வெறுப்பா மட்டும் வர்றதில்ல. சில நேரத்துல அது அக்கறையா வரும், சில நேரத்துல ஒரு ஜோக் மாதிரி வரும். இப்போ நான் சொல்லப் போற இந்த 3 கேள்விகளை நீங்க சரியா கவனிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் ஏமாத்த முடியாது. 1. அது எப்படி உன்னால இத பண்ண முடிஞ்சது? கேட்கறதுக்கு இது ரொம்ப சாதாரணமான கேள்வி மாதிரி தெரியும். ஏதோ உங்கள பாராட்டுற மாதிரி இருக்கும். ஆனா இங்க டோன் தான் முக்கியம். ஒரு உண்மையான நண்பன் இத கேட்டா அவங்க உங்ககிட்ட இருந்து கத்துக்க ஆசைப்படுறாங்கன்னு அர்த்தம். ஆனா பொறாமை கொண்ட ஒருத்தர் இத கேட்கும்போது அவங்க முகத்துல ஒரு சின்ன ஏளனம் இருக்கும். ஏன்னா அவங்க மனசுக்குள்ள உனக்கு இது கிடைக்க தகுதியே இல்லைன்னு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்க எப்போ லக் பத்தி பேசுறீங்களோ அப்போ அவங்க நிம்மதியா இருப்பாங்க. ஆனா நீங்க உங்களோட கஷ்டத்தையும் உழைப்பையும் சொல்லும்போது அவங்க அமைதியாயிடுவாங்க. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தீங்கன்ற உண்மைய அவங்களால ஜீரணிக்க முடியாது. 2. நீ இப்போ ரொம்ப அதிகமா பண்றேன்னு தோணலையா? இது த ஃபேக் கன்சர்ன். இது ரொம்ப தந்திரமான கேள்வி. இது அக்கறைங்கிற வேஷத்துல வரும். உங்க மென்டல் ஹெல்த், உங்க நிம்மதி மேல அவங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனா ஒன்னு கவனிச்சிருக்கீங்களா? நீங்க சும்மா இருக்கும்போதோ இல்ல உங்க நேரத்தை வீணடிக்கும் போதோ யாரும் இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. நீங்க எப்போ உங்க இலக்க நோக்கி ஓட ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ நீங்க மத்தவங்கள விட வித்தியாசமா தெரியுறீங்களோ அப்பத்தான் இந்த கேள்வி வரும். நீ முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு பழையபடி சோம்பேறியாவே இரு, அப்பத்தான் எனக்கு உன்னை பார்த்து பயம் இல்லாம இருக்கும்னு அவங்க சொல்லாம சொல்றாங்க. இது அட்வைஸ் கிடையாது, நீங்க முன்னேறத தடுக்க அவங்க போடுற ஒரு ஸ்பீட் பிரேக்கர். உங்க வேகத்தை குறைச்சுக்க சொல்லி அவங்க கேட்கறதுக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? நீங்க வேகமா ஓடனா அவங்க பின்தங்கிடுவோம்ன்ற பயம்தான். ஒரு உண்மையான நண்பன் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லுவான், ஆனா நின்னுடுன்னு சொல்ல மாட்டான். உங்க வேகத்தை குறைக்க சொல்லுவானே தவிர உங்க வெளிச்சத்தை மங்க செய்ய மாட்டான். ஆனா இந்த பொறாம பிடிச்ச நண்பர்களுக்கு நீங்க அப்படியே ஒரே இடத்துல இருக்கணும். அப்போதான் அவங்களுக்கு வசதியா இருக்கும். யாராவது உங்ககிட்ட ஏன் இவ்வளவு அதிகமா உழைக்கிறேன்னு கேட்டா அதுக்கு நிஜமான அர்த்தம் இதுதான். நீ என்னை விட அதிகமா சாதிக்கிற, அது எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. அந்த உறுத்தலுக்கு நீங்க பொறுப்பு கிடையாது. 3. நீ ஏன் இப்போல்லாம் ஒரு மாதிரியா நடந்துக்கிற? இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ஆபத்தான கேள்வி. இது நேரடியா உங்க மனசாட்சிய தாக்கும். நாம உண்மையிலேயே திமிரா நடந்துக்கிறோமோ, மத்தவங்க கிட்ட இருந்து விலகி போறோமோன்னு உங்களையே நீங்க சந்தேகப்பட வைக்கும். ஆனா இதோட உண்மையான அர்த்தம் வேற. நீ ஏன் மாறிட்டேன்னு அவங்க கேட்கல. உனக்காக நான் ஒதுக்கி வச்சிருந்த அந்த சின்ன இடத்துக்குள்ள நீ ஏன் இப்போ அடங்க மாட்டேங்கிறன்னு கேக்குறாங்க. நீங்க முன்னேறும்போது உங்க பழைய பழக்க வழக்கங்களை விட்டுட்டு வெளியே வரும்போது அது அவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி தெரியும். நீங்க தேவையில்லான விஷயங்களை பேசுறத நிறுத்தும்போது, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கறத நிறுத்தும்போது, அவங்க சொல்ற மொக்கையான விஷயங்களை சகிச்சிக்காம இருக்கும்போது அவங்க நீ மாறிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆமா, நீங்க மாறிட்டீங்க. ஏன்னா முன்னேறணும்னா அதே பழைய இடத்துல இருக்க முடியாது. யாராவது ஒருத்தருக்கு உங்க மேல இருக்கிற ஆக்சஸ் கட்டாகத்தான் செய்யும். அந்த ரகசிய போனஸ் விஷயம், த ப்ரொஜெக்ஷன். உங்ககிட்ட யாராவது வந்து உன் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு நினைக்கிறியான்னு கேட்டா உஷாராயிடுங்க. ஏன்னா யாருக்கு உங்க மேல பொறாம இருக்கோ அவங்க தான் மத்தவங்க மேல அந்த பழிய போடுவாங்க. அவங்க மத்தவங்கள பத்தி உங்களை எச்சரிப்பாங்க, ஆனா மனசுக்குள்ள உங்களை வெறுப்பாங்க. நீங்க ஜெயிக்கும்போது இதெல்லாம் சும்மா லக்கு தான், கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும்னு சொல்லி உங்க வெற்றியை சின்னதாக்குவாங்க. அவங்களோட ஈகோவை தக்க வச்சுக்க உங்களை குறைச்சு மதிப்பிடுவாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? அவங்கள போய் சண்டைக்கோ இல்ல விவாதத்துக்கோ கூப்பிடாதீங்க.
ஜஸ்ட் அப்சர்வ். யாரு உங்கள மனசார பாராட்டுறாங்க, யாரு உங்க வளர்ச்சிய பார்த்து ஒரு மாதிரி சங்கடப்படுறாங்க, யாரு உங்ககிட்ட இருந்து கத்துக்க ஆசைப்படுறாங்க, யாரு உங்கள கட்டுப்படுத்த பார்க்கறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பொறாம சத்தமா வராது, அது ரொம்ப சைலண்டா வரும். அவங்களுக்கு நீங்க தோத்து போகணுங்க ஆசை இல்ல, ஆனா நீங்க அவங்கள விட மேல போயிடக்கூடாதுன்னு ஆசை. நீங்க அவங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கணும், ஆனா அவங்கள மிஞ்சிடக்கூடாது. அதனால இந்த மாதிரி ஆட்களை கண்டு பயப்படாதீங்க. அவங்களுக்காக உங்க வேகத்தை குறைச்சிக்காதீங்க. உங்க வெளிச்சம் அவங்க கண்ணை உறுத்துதுன்னா அவங்க தான் கண்ணாடிய போட்டுக்கணும், நீங்க உங்க ஒளிய குறைக்க கூடாது. அதனால தான் அவங்க உங்களை நேரடியா வந்து எதிர்க்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தேக விதைய தூவி விட்டுடுவாங்க. நீங்களே உங்களை சின்னதாக்கிக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, உங்க வளர்ச்சிய தப்பா புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட நீங்க விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. நீங்க சின்ன ஆளா இருந்தப்போ அதை வச்சு பயனடைஞ்சவங்களுக்கு இப்போ நீங்க பெரிய ஆளா மாறும்போது அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு கட்டாயமே இல்ல. உங்க கூட சேர்ந்து வளராத ஒருத்தர்கிட்ட நீங்க ஏன் இவ்வளவு வளர்ந்திருக்கீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நிறைய பேர் நினைப்பாங்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்கள விட வேகமா வளர்றது அவங்களுக்கு பண்ற துரோகம்னு. இல்லங்க, அது துரோகம் இல்ல, அதுக்கு பேரு சாட்சி. நீங்க வாழ முடிவெடுத்துட்டீங்கன்றதுக்கான சாட்சி அது. உங்க வாழ்க்கையில யாராவது உங்க வெற்றிய சந்தேகப்பட்டு உங்கள குற்ற உணர்ச்சி அடைய வச்சு உங்க வளர்ச்சிய தடுக்க பாக்குறாங்கன்னா அவங்க கிட்ட சண்டையிடாதீங்க. ஜஸ்ட் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் இமோஷனலா தள்ளி இருங்க. உங்க உத்வேகத்தை பாதுகாத்துக்கோங்க, உங்க தன்னம்பிக்கைய பாதுகாத்துக்கோங்க. நீங்க உயரத்துக்கு போக போக கைத்தட்ட ஆட்கள் குறைவாத்தான் இருப்பாங்க. அது தனிமை கிடையாது, அதுதான் உயரம். உண்மையான நட்பு எது தெரியுமா? நீங்க உடைஞ்சு போய் இருக்கும்போது உங்க கூட நிக்கிறது மட்டும் இல்லங்க, நீங்க யாராலும் தடுக்க முடியாத ஒரு இடத்துக்கு போகும்போது யாரு மனசார கை தட்டுறாங்களோ அவங்க தான் உண்மையான நண்பன். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னா அதுக்கு காரணம் நீங்க பயப்படுறீங்கன்றதில்ல, உங்களுக்கு இப்பதான் ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். கடைசியா, இண்டிபெண்டன்ஸ் ஆன் த வே அப்படிங்கிற நம்ம யூசர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. நீங்க ஒரு பயங்கரமான கதை சொல்லியாச்சே, தேங்க்ஸ் கிவிங் விருந்துல உங்களை பார்த்த ஞாபகம் இல்லையே, ஒருவேளை நீங்க அங்க உருளைக்கிழங்க பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோன்னு கேட்டிருக்காரு. நண்பா, நான் அங்க எதையும் மிஸ் பண்ணல. அங்க நடந்த சண்டைகளை சமாதானப்படுத்தி யாருமே மேஜைய கவிழ்க்காம பார்த்துக்கிட்டு அமைதியா அந்த உருளைக்கிழங்க மத்தவங்களுக்கு பரிமாறிக்கிட்டு இருந்தது நான் தான். பொறாமைப்படுற ஃப்ரெண்டு உங்கள பார்த்து எப்பவும் விடாம கேக்குற 3 கேள்விகள். உங்க சுத்தி இருக்கிற ஒருத்தர் உங்கள தோத்து போகணும்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, உங்க கூடவே உட்கார்ந்து சிரிக்கிறாங்க, உங்கள கட்டி பிடிச்சு உன்னை பார்த்து பெருமையா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உங்க வாழ்க்கையில எப்போதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் நடக்குதோ அப்போதெல்லாம் அவங்க ரொம்ப அப்பாவியா ஒரு கேள்விய கேட்பாங்க. அந்த ஒரு கேள்வி உங்கள சின்னதாக்கிடும், உங்க வெற்றிய நீங்களே சந்தேகப்படுற மாதிரி செய்திடும். இது வெறும் ஆர்வம் கிடையாதுங்க, இது நட்புங்கிற சட்டைய போட்டுக்கிட்டு வர்ற பொறாமை. நான் இங்க உங்கள பயமுறுத்த வரல, ஆனா ஒரு தெளிவு கொடுக்க வந்திருக்கேன். ஏன்னா பொறாமை எப்பவுமே வெறுப்பா மட்டும் வர்றதில்ல. சில நேரத்துல அது அக்கறையா வரும், சில நேரத்துல ஒரு ஜோக் மாதிரி வரும். இப்போ நான் சொல்லப் போற இந்த 3 கேள்விகளை நீங்க சரியா கவனிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் ஏமாத்த முடியாது. 1. அது எப்படி உன்னால இத பண்ண முடிஞ்சது? கேட்கறதுக்கு இது ரொம்ப சாதாரணமான கேள்வி மாதிரி தெரியும், ஏதோ உங்கள பாராட்டுற மாதிரி இருக்கும். ஆனா இங்க டோன் தான் முக்கியம். ஒரு உண்மையான நண்பன் இத கேட்டா அவங்க உங்ககிட்ட இருந்து கத்துக்க ஆசைப்படுறாங்கன்னு அர்த்தம். ஆனா பொறாமை கொண்ட ஒருத்தர் இத கேட்கும்போது அவங்க முகத்துல ஒரு சின்ன ஏளனம் இருக்கும். ஏன்னா அவங்க மனசுக்குள்ள உனக்கு இது கிடைக்க தகுதியே இல்லைன்னு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்க எப்போ லக் பத்தி பேசுறீங்களோ அப்போ அவங்க நிம்மதியா இருப்பாங்க. ஆனா நீங்க உங்களோட கஷ்டத்தையும் உழைப்பையும் சொல்லும்போது அவங்க அமைதியாயிடுவாங்க. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தீங்கன்ற உண்மைய அவங்களால ஜீரணிக்க முடியாது. 2. நீ இப்போ ரொம்ப அதிகமா பண்றேன்னு தோணலையா? இது த ஃபேக் கன்சர்ன். இது ரொம்ப தந்திரமான கேள்வி. இது அக்கறைங்கிற வேஷத்துல வரும். உங்க மென்டல் ஹெல்த், உங்க நிம்மதி மேல அவங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனா ஒன்னு கவனிச்சிருக்கீங்களா?
நீங்க சும்மா இருக்கும்போதோ இல்ல உங்க நேரத்தை வீணடிக்கும்போதோ யாரும் இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. நீங்க எப்போ உங்க இலக்க நோக்கி ஓட ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ நீங்க மத்தவங்கள விட வித்தியாசமா தெரியுறீங்களோ, அப்பத்தான் இந்த கேள்வி வரும். நீ முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு பழையபடி சோம்பேறியாவே இரு, அப்பத்தான் எனக்கு உன்னை பார்த்து பயம் இல்லாம இருக்கும்னு அவங்க சொல்லாம சொல்றாங்க. இது அட்வைஸ் கிடையாது, நீங்க முன்னேறத தடுக்க அவங்க போடுற ஒரு ஸ்பீட் பிரேக்கர்.